ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். அழிக்கப்பட வேண்டும், எரிக்கப்பட வேண்டும், இல்லிடம் பாழாகப்பட வேண்டும், அதை மீண்டும் கட்டக்கூடாது, அந்த இடத்தில் மீண்டும் வாழ்வு பிறக்கக்கூடாது. அதான் செய்தி. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, பெஞ்சமின் குளத்துக்கு எதிராக புனித போர் நடத்தினாங்கல்ல, நடத்துறாங்க, அழிச்சாங்கல்ல, அது மீண்டும் கட்டப்படக்கூடாது தானே, கட்டப்படக்கூடாது ஆசிரியர் அலுவலகத்தில் சொல்கிறாங்க. அதுக்கு அப்படியே எதிராக பண்ணுறாங்க. என்னன்னாக்க, ஆணுடைய கட்டளை மீறி தாங்களா முடிவெடுத்து கடவுள் பதில் வராத நிலையில் தங்கள் கண் முன்பாக, தங்களுடைய அறிவுக்கு முன்பாக எது சரின்றது பட்டதை அவர் செய்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, பெண்களை தூக்குறாங்க, நாடு கடத்துறாங்க, நகரை கட்டுறாங்க, வாழ்கிறாங்க. அழிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு நிராதரம் விடப்பட வேண்டிய நகரம் மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிறது. இது என்ன சொல்கிறேன்னாக்க, இந்த 21 அதிகாரங்களிலே ஆசிரியர் அடிக்கோடிட்டு சொல்கிற அழகான ஒரு வார்த்தை, இஸ்ராயல் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு கட்டளையும் மீறி தங்கள் கண்களுக்கு, தங்கள் அறிவுக்கு சரியானப்பட்டதை செய்து ஆண்டுடைய கட்டளை புறக்கணிக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கத்திலிருந்து அப்படியே நழுவி கனானிய பகுதிக்கும், கனானிய கலாச்சாரத்திற்கும், கனானிய சமய வரம்புக்கும் உட்பட்டு நாட்டினுடைய இறை நீதியையும் இறை ஒருங்கமைவையும் சீர்குலைக்கிறார்கள் என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அந்த 5 வினைச்சொற்களுக்கும் இந்த 13ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வார்த்தைகள் இருக்கிற வினைச்சொற்களுக்கும் அழகாக ஒத்து போகுது. இங்கே செய்யக்கூடாதுன்னு சொன்னதை அவங்க செஞ்சு காமிக்கிறாங்க. அதான் ஆசிரியர் வந்து அழகாக சொல்கிறாரு. இந்த பகுதியோட விளக்கம் அங்கே தான் இருக்குது. அதை படித்தா தான் என்னுடைய அர்த்தம் இங்கே புரியும். ஏதோ பொண்ணை தூக்கிட்டு போய் அந்த நகரை கட்டி வாழ்ந்தாங்கன்றது கணக்கு கிடையாது. ஆண்டவருக்கு எதிராக எப்படி போனாங்க என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு ஆசிரியர் சொல்கிறாரு. இப்போ 25ஆம் வசனத்தோடு இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்வோம். அந்நாள்களில் இஸ்ரவேலுக்கு அரசன் கிடையாது, ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மையானப்பட்டதை செய்து கொண்டிருந்தனர். 17:6 வாசிங்களேன். அந்நாள்களில் இஸ்ரவேலில் அரசன் கிடையாது, ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மையானப்பட்டதை செய்து கொண்டிருந்தனர். 17-16லேருந்து இந்த 21-25 வரைக்கும் ஒரு யூனிட்டாக மாறுது. இப்போ எப்படி ஆரம்பித்தாரோ அப்படி ஆசிரியர் நிறைவுபடுத்துகிறார். இப்போ இதில் 3 கருத்துக்கள் அடங்கியிருக்கு. நான் ஏற்கனவே இந்த பகுதியின் அதிகமாக விளக்க சொன்னோம். இப்போ வந்து அவரவர் பார்வையில் சரியானப்பட்டதை அவர்கள் செய்தார்கள். முதலாவது, அப்போ வந்து லாட் ஆஃப் ரிலேட்டிவிசம் அண்ட் சப்ஜெக்டிவிசம், தான் நினைத்தது தான் சரியானப்படுகிறது செய்கிற ஒரு மனப்பங்குக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போ இந்த மக்களுக்கென்று 500 சட்டங்கள் இருக்கிறது. சீனாய் மலை சட்டங்கள் இருக்கிறது, ஓரேபு மலை சட்டங்கள் இருக்கிறது, இணை சட்டம் இருக்கிறது, லேவிற்கான சட்டம் இருக்கிறது, லா கோட்ஸ் என்று இருக்கிறது. அத்தனை லா கோட்ஸும் ஒதுக்கி வச்சுட்டு தங்களுக்கு என்ன சரியானப்பட்டதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த புத்தகத்தினுடைய இறுதி நிலை. இந்த வசனம் தான் இந்த ஒட்டுமொத்த புத்தகத்தினுடைய திறவுகோள். அவரவர் பார்வையில் எது சரியானப்பட்டதை அவர்கள் செய்தார்கள். அந்நாளில் அரசன் இல்லை. அப்போ ஆசிரியர் என்ன வைக்கிறாரு, ஒருவேளை அரசன் வந்தா இந்த பிரச்சனை தீருமோ என்கிற ஒரு கேள்வியோடு இந்த புத்தகத்தை ஆசிரியர் நிறைவு செய்கிறார் என்பது தாழ்மையான கருத்து. இப்போது 21ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வரையுள்ள பகுதியில் நம்ம பார்த்தோம். அதனுடைய அமைப்பு முறை வந்து ஒரு முறை விளக்கி சொல்லிட்டு நம்ம இதனுடைய இறையியலுக்கு நம்ம போவோம். 1 முதல் 4 வரையுள்ள பகுதி முதல் பகுதியாகும். 5 முதல் 24 வரையுள்ள பகுதி 2ஆம் பகுதியாக. அந்த 2ஆம் பகுதி 2 பிரிவாக பிரிக்கப்பட்டது. ஒன்று யாபேஷு கிலியாது பகுதியை சார்ந்த சூழல், இன்னொன்று ஷைலோ நடனமான பெண்களை சார்ந்த ஒரு சூழல். 2 பகுதி. இந்த 2ஐயும் நிறைவு செய்வதாக 25ஆம் வசனம் வருகிறது. இப்போ இதனுடைய அமைப்பு முறை, இதனுடைய காட்சிகள் நம்ம விளக்கி பார்த்தோம். இந்த பகுதியில் காட்டுகிற இறையியல் செய்திகள் என்ன என்பதையும் ஒரு அடிக்கோடிட்டு இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்வோம். முதலாவது, இந்த 21ஆம் அதிகாரம் தனித்து இயங்கினாலும் ஒரு தீர்வாக மன மாற்றத்தினுடைய மன வருத்தின் செயல்பாடாக இருந்தாலும் தன்னிலே பல குறைகளை உள்ளடக்கியதாகவும் தன்னிலே பல செய்திகளை தருவதாகவும் இந்த பகுதி அமைகிறது. முதல் கருத்து. இரண்டாவது, இந்த 21ஆம் அதிகாரத்திலே மேலோட்டமாக அந்த மக்கள் நன்மை செய்வது போல தோன்றினாலும்
பல கனானேய ஆணாதிக்க மனப்பான்மையினுடைய வார்த்தைகளும் செயல்பாடுகளும் அங்கே இருக்கிறது. கனானேய ஆணாதிக்க மனப்பான்மையும் ஆணாதிக்க செயல்பாடுகளும் விஞ்சி நிற்பதை நம்ம பார்க்குறோம். மேற்பார்வைக்கு அவை தெரியப்பட்டாலும் நீர் ஊத்த நெருப்பு போல மேலே வந்து அவன் மென்மையாக தெரியுது, ஆனால் உள்ளே வந்து நெருப்பாக இருக்குது. எப்படி கனானேய மத கோட்பாடுகள், கனானேய சமூக மனப்பான்மை, கனானிய கலாச்சார சிதைவுகள் இஸ்ராயல் மக்கள் எப்படி தாங்கி செயல்படுறார்கள் என்பதை இந்த பகுதி அழகாய் உள்ளீடாய் வைத்திருக்கிறது என்பது ஆசிரியருடைய எண்ணம். இதில் முதலாவது, there is no human dignity. மனித மாண்பு என்பது மதிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது. அது 19ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறது. 21ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆசிரியர் அழகாக சொல்லுகிற ஒரு தங்க நூலிலை போல் வருகிற ஒரு அழகான செய்தி. மனித மாண்பு கொஞ்சம் கொஞ்சமாய் மறுக்கப்பட்டு மறக்கப்பட்டு சிதைக்கப்படுகிறது. அது லேவியருடைய கதையிலிருந்து ஆரம்பித்து இந்த சிலோவம் நடனமாடும் பெண்கள் வரைக்கும் இந்த செய்தி அழகாய் போகிறது. முதல் கருத்து. இரண்டாவது, பெண்களின் பார்வையில் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாய் பெண்களுடைய நிலை, அவருடைய மாண்பு, அவருடைய மகத்துவம், அவருடைய மாபெரும் பங்கேற்கும் தன்மை, அவருடைய செயலூக்கம் சிதைக்கப்பட்டு அவருடைய உரிமைகள் மறக்கப்பட்டு ஒரு கொள்ளை பொருளாக ஆண்களின் கரங்களில் செயல்படுகிறதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ ஜோவாஸ் அவருடைய தோட்டத்திலே அம்புகிற சிலையாக இருக்கலாம், அல்லது கிதியோன் பயன்படுத்துகிற எப்போதாக இருக்கலாம், ஜெப்தாவினுடைய வாக்குறுதியாக இருக்கலாம், அல்லது சிம்சோனுடைய ஒழுக்க கேடான செயல்பாடுகள் இருக்கலாம். இவைகளெல்லாம் யாவை இறைவனுக்கு எதிரான செயல்பாடுகளாக நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த பகுதியில் யாவை இறைவனுக்கான மனித நீதி, சமூக நீதி கொஞ்சம் கொஞ்சம் மறக்கப்பட்டு கானானேய சமூக நீதியும் கானானேய ஆணாதிக்க சிந்தனை செயல்பாடுகளும் இஸ்ராயல் மக்களை அப்படியே ஒரு புற்றுநோய் போல் தாக்குவதற்கிற செய்தியை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு பாருங்களேன், நான் அது இன்னொரு பகுதியில் நான் விளக்கி சொல்கிறேன். பெண்ணிய பார்வையில் நீதித்தலைவர்களின் புத்தகம் என்ற தலைப்பில் ஒரு அழகான செய்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். அதுக்கு முன்பாகவே ஒரு கட்டியமாக இந்த பகுதி வருகிறது. இந்த 21ஆம் அதிகாரங்களிலே அதிகமான வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிறது. அதுவே ஒரு பெரிய சாபக்கேடாகவும் ஒரு சமூக ஒழுக்க சீர்கேடாகவும் ஆசிரியர்கள் முன்வைக்கிறார்கள். இரண்டாவது. மூன்றாவது, அந்த ஷீலோவிலே அந்த பெண்கள் நடனம் ஆடுகிறார்கள். ஆர்ப்பரிப்போடும் ஆனந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் குதூக்கலத்தோடும் ஓடி வருகிறவர்களை நைய புடைக்கிறார்கள், கவர்ந்திழுக்கிறார்கள், கடத்துகிறார்கள், வலுக்கட்டமாக திருமணம் செய்கிறார்கள், தங்கள் பகுதியில் குடியேற வைக்கிறார்கள், சொந்தத்தோடும் உறவோடும் குடும்பத்தோடும் உறவை அறுக்கிறார்கள், தாங்கள் விரும்பும்படி அவர்கள் வாழ வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். இதுவும் அந்த மனித மாண்பு சிதைக்கப்படுவதற்கான ஒரு செய்தியாக அமைகிறது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னாக்க 1 அரசர் 21ஆம் அதிகாரத்தில் ஆகாப் அரசன் நாபோத்தினுடைய தோட்டத்தை எடுப்பதற்கு கொஞ்சம் அஞ்சுவான். ஏனென்றால் நிலம் இறைவனை சார்ந்தது. ஆனால் ஜெசபெல் என்கின்ற அந்த பெண், கனானிய பெண், நிலத்தை வலுக்கட்டாயமாக நாபோத்துடன் பறித்து தன் கணவனுக்கு பரிசாக கொடுப்பாள். இப்போ அரசன் அரசி இரு வேறுபட்ட மனப்பக்குவம். ஒன்று, அரசன் ஆசைப்படுகிறான், தன் ஆசை நிறைவேறாத பட்சத்தில் எதுவும் செய்ய இயலாதவனாக, அநீதிக்கு தன்னை கையளிக்காதவனாக உண்ணாமல் உறங்காமல் பட்டினி கிடந்து தன்னை தண்டித்துக் கொள்கிறான். ஆனால் அதே காட்சியில் ஜெசபெல் என்கின்ற அந்த அரசியானவள் எப்படி செயல்படுகிறாள்? எதிர்சாட்சி, அநீத குற்றச்சாட்டு, பொய் சாட்சி, கொலை, நிலத்தை அபகரித்தல் செயல்பட 2 கலாச்சாரங்களுக்கான செயல்பாடு. கனானிய கலாச்சாரம், யூத கலாச்சாரம், இப்ரேய கலாச்சாரம், இருவருக்கு எதிர்நிலை, இரு துருவங்களாக இருந்து செயல்படுகிறது. அதே ஒரு காட்சி இங்கே ஆரம்பிக்கிறது. அந்த காட்சிக்கார் கானானிய கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாய் புற்றுநோயை போல எபிரேய கலாச்சாரத்தையும் எபிரேய மாண்பையும் எபிரேய இறைநீதி சமூகத்தையும் தின்கின்ற, அரித்துகிற, செல்லரித்து போகிற ஒரு சூழலை உருவாக்குறதை ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகிறார். மூன்றாவதாக, மனித மாண்பு சிதைவை பற்றி பேசும்போது ஆசிரியர் குறிப்பிட்டு சொல்லுவார், ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள், அதற்காக ஒரு இனம் அழிக்கப்படுகிறது. அந்த இனத்திற்கு ஈடு செய்வதற்காக சரியோ தவறோ என்று தெரியாத நிலையில் ஒரு ஒட்டுமொத்த பெண் சமுதாயமே சீரழிக்கப்படுகிற ஒரு காட்சியை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. கொலேட்ரல் டேமேஜ் என்று சொல்வார்கள். ஒரு பெரிய செயல்பாடுக்காக பல பக்க விளைவுகளை சந்திக்க நேரிடுகிறது இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது. மூன்றாவதாக பார்த்தோம்னாக்க இந்த பகுதியை பாருங்களேன். இந்த மனித மாண்பு, மனித உரிமை மீறல் பற்றி பேசும்போது ஒரு அழகான ஒரு செய்தி குறியீட்டை நான் காட்ட விரும்புகிறேன். நீதித்தலைவர்கள் 19, 29, 30 வசனங்களை வாசிப்போமே.
அவர் தம் வீட்டிற்கு வந்ததும் ஒரு கத்தியால் தம் மறுமனைவியின் உடலை 12 துண்டுகளாக வெட்டி அவற்றை இஸ்ரேலின் எல்லா நிலப்பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தார். அதை கண்ட அனைவரும், இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து இந்நாள் வரை இது போன்றது நடந்ததில்லை, இது போன்றதை கண்டதும் இல்லை. இதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள், கலந்து பேசுங்கள், உங்கள் முடிவை தெரிவியுங்கள் என்று சொல்லிக் கொண்டனர். 20:48 வாசிப்போமே. இஸ்ரேல் மக்கள் பென்யமின் மக்களை நோக்கி திரும்பி நகரில் கண்ட அனைவரையும் கால்நடைகளையும் வாளுக்கு இரையாக்கினர். தாங்கள் கண்ட நகர்கள் அனைத்தையும் நெருப்பில் எரித்தனர். 21:14 வாங்களேன். உடனே பென்யமின் புதல்வர் அங்கு திரும்பி வந்தனர். இஸ்ரேல் கிளையாதை சார்ந்த யாபேசில் உயிருடன் இருந்த பெண்களை அவர்களுக்கு மனமெடுத்து கொடுத்தனர். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் மனமெடுத்து கொடுக்க பெண்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. 21:21 கவனமாக உற்று நோக்குங்கள். சீலோ மகளிர் நடனமாட வெளியே வரும் பொழுது நீங்கள் திராட்சை தோட்டங்களில் இருந்து வெளியே வாருங்கள். ஒவ்வொருவனும் சீலோவின் மகளிருள் ஒருத்தியை உங்களுக்கு மனைவியாக தூக்கி கொண்டு பென்யமின் நாட்டுக்கு ஓடிவிடுங்கள். அப்ப பாருங்க, 19:29 ஆரம்பித்த பெண்களுக்கு எதிரான அநீதியும் உரிமை மீறலும் ஒழுக்க சிதைவும் அப்படியே தொடர்ந்து 20:21 முதல் பகுதி 21 இரண்டாம் பகுதி வரைக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஒரு குற்றம் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுவது என்றால் அது மற்ற ஏனைய குற்றங்களுக்கு இட்டுச் செல்கிறது என்பதை ஆசிரியர் அழகாக சுட்டி காட்டுகிறார். அதுதான் எப்படி படிப்படியாக பெண்களுடைய உரிமைகள், பெண்களுடைய மாண்பு சிதைக்கப்படுகிறது, மறக்கப்படுகிறது என்பதை ஆசிரியர் அடிக்கோடிட்டு இந்த ஒட்டுமொத்த பகுதி 21ஆம் அதிகாரம் உச்சக்கட்ட பகுதியாக அந்த உரிமை மீறலுக்கும் பெண்ணினுடைய மாண்பை சிதைக்கும் காட்சிக்கும் ஒரு சாட்சியாக அமைகிறது என்பதை ஆசிரியர் சொல்ல விரும்புகிறார். அதேபோல் இந்த 21ஆம் அதிகாரம் மட்டுமல்ல, 21 அதிகாரங்களிலும் நாம் காண்கின்ற ஒரு அதிர்ச்சூட்டுகிற செய்தி, ஆண்களின் சார்பாக ஆண்களின் பயன்பாட்டிற்காக குழந்தைகளும் பெண்களும் பகடைக்காய்களாக பயன்படுத்தப்படுகிற ஒரு காட்சி இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இதுதான் நாம் காண்கின்ற ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த முதல் கருத்து, நான் சொல்ல வந்த முதல் கருத்து, கனானிய கலாச்சார மனப்பான்மையில் கலானிய மத கோட்பாடுகளின் அடிப்படையான தத்துவங்களில் மிதந்து போகிற தங்களை கையளித்த இஸ்ராயல் மக்கள் எப்படி தங்கள் சட்டத்தில் காட்டப்படுகிற பெண்களுக்கான உரிமைகள், பெண்களுக்கான சமநீதி, பெண்களுக்கான மாண்பு இவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கிறார்கள் என்பதை இந்த காட்சி, இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது என்று வலியுறுத்தி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த நீதித்துறை புத்தகத்தின் 21ஆம் அதிகாரத்தில் 2வது இறையியல் கருத்தாக நாம் பார்க்க இருக்கிறது விஸ்டம் ஆஃப் தி எல்டர்ஸ், மூப்பர்களின் ஞானம் பற்றிய ஒரு செய்தி. இந்த மூப்பர்கள் தங்களுடைய சக கோத்திரத்தினுடைய நபர்களுக்காக மனவருத்தப்படுகிறார்கள். பெஞ்சமின் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், அவர்கள் போரில் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள் என்று வருத்தப்படுகிறார்கள். அதை நிவர்த்தி செய்வதற்காக, அதை ஈடுகட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறார்கள். அந்த முயற்சிகளில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற ஒரு இதை தவிர அவருடைய முயற்சி எந்த அளவுக்கு நியாயமானது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை நாம் விவாதங்களிலே பார்த்தோம். அதை இந்த இடத்தில் வலியுறுத்த ஆசைப்படுகிறோம். பல சமயங்களில் தலைவர்கள் முடிவை வைத்து செயல்பாட்டை நியாயப்படுத்த நினைக்கிறார்கள். எண்ட் டஸ் நாட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ். அது ஒரு அழகான ஒரு ஒழுக்கவியல் கோட்பாடு. ஒரு நபர் ஒரு திட்டத்தை மேற்கொண்டார், பல்வேறு விதமான முறைகேடுகள், பல்வேறு விதமான சீர்கேடுகள், ஒழுக்க வரையறை மீறல்கள். அவர் சொல்லும்போது சொல்கிறார், எல்லாம் முடிக்கிறப்ப எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சால் போதும், ஏன் ஒருத்தர் வரி பண்ணிக்கிறீங்க என்று கேட்டார். மனதிற்கு சங்கடமாக இருந்தது. நாம் செயல்படும் திறனும் செயலூக்கமும் செயல்முறையும் செயல் திட்டமும் நம்மை நேர்வழியில் நடத்தி நன்மையான முடிவுக்கு இட்டு சென்றால் தான் அது நல்ல காரியம். இல்லை என்றால் முடிவு நலமாக இருக்கிறது என்பதற்காக எந்த வகையிலும் எப்படி வேண்டுமானும் சாதிக்கலாம் என்பது ஆண்டவருக்கு உகந்தது அல்ல என்பதை இந்த 21ஆம் அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. மூப்பர்கள் தங்களுடைய கண்களுக்கு, தங்களுடைய அறிவுக்கு ஞாபகப்படுறதை செய்கிறார்கள். ஆனால் அது ஆண்டவருக்கு ஞாபகப்படுகிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது நம் மனதில் எழுகுவது நியாயம்தான். இது 2வது கருத்து. 3வது கருத்து, இறையியல் பூர்வமாக இறைவனின் மௌனம் இந்த அதிகாரங்களிலே நம்மை பாதிக்கிறது, நம்மை தாக்குகிறது. அவருடைய மௌனம் நமக்குள்ளாக ஒரு பெரிய அலறலை ஏற்படுத்துகிறது. A silent scream is created within these chapters. நிகழ்வுகள், நடப்புகள், முயற்சிகள், தாக்குதல்கள், தூக்கி கொண்டு ஓடுதல்,
நாட்டை திரும்ப மீட்டெடுத்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கு மத்தியிலே இறைவன் எங்கே இருக்கிறார் என்று தேடி பார்க்க நமக்கு ஒரு ஆதங்கம் பிறக்கிறது. இறைவன் பேச மாட்டாரா, இறைவன் வழிநடத்த மாட்டாரா, ஒரு திட்டத்தை தெளிவுபடுத்த மாட்டாரா என்று நமக்குள்ளாக ஒரு ஆதங்கம் வருகிறது. இறைவன் மௌனமாய் இருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தன் அறிவுக்கும் தன் கருத்திற்கும் ஏற்றபடி செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். இதற்கு மிக அழகான ஒரு செய்தி. பழைய ஏற்பாட்டின் 5 நூல்களிலே சட்ட தொகுப்பு இருக்கிறது. ஒவ்வொன்றையும் நுணுக்கமாய் எப்படி செய்ய வேண்டும், எந்த மனநிலையோடு செய்ய வேண்டும், எந்த முடிவுக்காக செய்ய வேண்டும் என்று இறைவன் திட்டம் தெளிவாக சட்ட நூல்களில் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் பொருட்படுத்தாதவர்கள் காணானிய கலாச்சார பாதிப்புக்கு உள்ளாகி, காணானிய மத வழிபாட்டினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி, தங்கள் தெய்வத்தையும் சட்டங்களையும் மறந்து ஒரு வரலாற்று சமூகத்தை உருவாக்கவில்லை என்று இறையியல் சமூகத்தை உருவாக்கவில்லை. இங்கு நடைபெறுவது வரலாறு என்று உடன்படிக்கையின் வரலாறு அல்ல, சாதாரண வரலாறு. ஒரு செக்குலர் சிவில் ஹிஸ்டரி இஸ் கிரியேட்டட், பட் வாட் காட் வாண்ட்ஸ் இஸ் எ கவர்னண்டல் ஹிஸ்டரி. அதுதான் வந்து அடிப்படையான செய்தி. அந்த இறை மௌனம் என்பது எங்கே உடன்படிக்கை சமூகம் அமைக்கப்படாமல் மாற்று சமூகம் வருகிறதோ அப்பொழுது இறைவன் மௌனம் காத்து தன் எதிர்ப்பை தெரிவிக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது. இரண்டாவது, இல்லத் தலைவர்கள், கிராமத் தலைவர்கள், நகரத் தலைவர்கள், பிராந்திய தலைவர்கள் மற்றும் கோத்திரத்தின் தலைவர்கள் தாங்கள் எடுக்கின்ற முடிவுகள் ஆண்டவருக்கு உகந்ததாய் அமைய ஆண்டவர் அவர்களை அனுமதிக்கிறார், அவர்களுடைய செயல்பட ஆசைப்படுகிறார். ஆனால் அவர்கள் முற்றிலும் கடவுளை மறந்தவர்களாய் காட்லி லீடர்ஸாக அல்லாமல் அன்காட்லி லீடர்ஸாக செயல்படுகிறார்கள். கடவுளை துறந்த தலைவர்களாக செயல்பட ஆரம்பிக்கும் போது இறைவன் மௌனம் காக்கிறார். இது இரண்டாவது விளக்கு உரையாக அமைகிறது. மூன்றாவதாக, கடவுள் எப்பொழுது வரலாற்றில் குறுக்கீடு செய்வது என்பதை அவர் முடிவு செய்கிறார். நாம் நினைக்கும் போதல்ல, அவர் விரும்பும்போது வரலாற்றில் தலையீடு செய்கிறார். இவருடைய மௌனம் இந்த ஓப்பன் எண்டிங் என்று சொன்னேன், ஒரு வெளிப்படையான முடிவாக அமைகிறது. இதில் தீர்க்கமான முடிவு எதுவும் இல்லை என்று நான் சொன்னேன் 21ஆம் அதிகாரத்திலே. இது அடுத்து வருகிற எபிரேய விவிலிய வரிசை பட்டியலில் 1 சாமுவேல் வருகிறது. அது வரைக்கும் இந்த பகுதி ஓப்பன் எண்டிங்காக இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியை 1 சாமுவேலில் நாம் காண்கிறோம். அங்கேயும் இந்த இருள் ஆட்சி செய்கிற அன்காட்லி லீடர்ஸுடைய தன்மை கடந்து போகிறது. உதாரணத்திற்கு, இந்த லேவியரின் மூலமாக வருகின்ற பல்வேறு குழப்ப நிலைகள், மூப்பர்களுடைய முடிவுகள், சமூகத்தினாலும் இறைவனாலும் அங்கீகரிக்கப்படாத நிலைகள் எல்லாம் ஒரு தொக்கி இருக்கிற ஒரு செய்தியாக இந்த 21 பேர் விட்டு செல்கிறது. இதை போலவே ஒரு கதாபாத்திரத்தை 1 சாமுவேல் முதல் 2 அதிகாரங்கள் சிந்திக்கிறோம். ஏலி, அவரால் திருத்தப்படாத மகன்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டும் ஆண்டுடைய அழைப்பை புறக்கணித்த சவுல் என்று பல்வேறு மனிதர்கள் தொடர்ந்து வருகிறார்கள். ஆனால் இறைவன் திட்டமும் தெளியுமா எப்பொழுதெல்லாம் செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படுகிறார். ஒரு மாற்று கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்ற நிலை வந்தால் கடவுள் சற்றும் தயங்காமல் ஏலியையும் அவருடைய புதல்வர்களையும் அகற்றிவிட்டு, சவுலை அகற்றிவிட்டு, தாவீதையும் சாமுவேலையும் தந்து வரலாற்றை நகர்த்தி செல்கிறார். எப்பொழுது கடவுள் இறங்கி வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இறைவன் எங்கே நீதி தேவைப்படுகிறதோ, எங்கே உரிமை நிலைநாட்டப்படுமோ, எங்கே மனித உரிமை நிலைநிறுத்தப்பட வேண்டுமோ கடவுள் இறங்கி செயல்படுகிறதை இந்த பக்கங்கள் படம் பிடித்து காட்டுகிறது. இது மூன்றாவது கருத்து. இந்த நீதித்தொடர் புத்தகத்தின் இறுதி அதிகாரங்களில் நாம் காண்கிற இன்னும் ஒரு செய்தி 19, 20, 21 அதிகாரங்களிலே எனிமி ஆதி எக்ஸ்ட்ரா, எனிமி ஆதி இன்ட்ரா. புறத்தே இருக்கிற எனிமிகள், அகத்தே இருக்கிற எனிமிகள். புறத்தே இருக்கிற எனிமிகளை எளிதாக இனம் கண்டு அவர்களை அழிக்கும் தன்மையை திட்டம் தீட்டி இஸ்ரேல் அழகாய் செயல்படுத்துகிறது. ஆனால் அகத்தே இருக்கிற எதிரிகளாகிய இந்த பெஞ்சமின் கோத்திரத்தார் அல்லது யாபேசு மற்றும் சிலோவும் நடனப்பெண்களை கவர்ந்து செல்கிற மற்ற மக்களை பார்க்கின்ற பொழுது அகத்தே இருக்கிற எதிரிகளை சமாளிப்பது என்பது இமாலய சவாலாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல சமயங்களில் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த, நமக்கு நேருக்கு நின்று போரிடுகிற எதிரிகளை எளிதில் வென்றடிக்கலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் முதுகு பின்ப மறைந்திருந்து நம்பிக்கை துரோகம் செய்து நமக்குள்ளாக நம்மை காட்டி கொடுத்து நமக்குள்ளாக இருந்து நம்மை வீழ்த்துகிற பல எதிரிகளை நாம் இனம் கொள்வது மிக கடினம். அவற்றையும் கண்டு களை எடுத்து ஒரு நன்னெறி பாதையில் நாம் நடக்க ஆயத்தப்பட வேண்டும் என்பதை இந்த புத்தகம் எச்சரிக்கையாக முன்பாக வைக்கிறது. ஆக இந்த சின்ன சின்ன கருத்துக்களை வாழ்வியல் பாடங்களாக இந்த 21ஆம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். நன்றி தந்தை அவர்களே. எனக்கும் கூட இதே கருத்தான் இருந்தது.
தந்தை கடவுளானவர் இவரோடு பேசக்கூடாது என்று நானும் தீர்க்கமாகத்தான் இருந்தேன். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த ஐநூலிலே எல்லா சட்டமும் கொடுக்கப்பட்டு விட்டது. அதையும் தாண்டி இவர்களுக்கு இன்னுமாக என்னதான் தேவைப்படுகின்றது? கடவுளுடைய மௌனம் இங்கு சரியானதே என்று எனக்கும் தோண செய்தது. தந்தையவர்களே, தங்களுடைய விளக்கங்களுக்கு மிகவும் நன்றி. நன்றி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்துவாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்தின் 21ஆம் பிரிவுக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பிரிவின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் 21. மிஸ்பாவில் இருந்த இஸ்ரேல் வீரர்கள், எங்களில் ஒருவனும் தன் மகளை பென்யமீனுக்கு மணமுடித்து கொடுக்க மாட்டான் என்று ஆணையிட்டு கூறினர். ஆயினும் மக்கள் பெத்தேலுக்கு வந்து மாலை வரை அங்கே கடவுளின் திருமுன் அமர்ந்து ஓலமிட்டு அழுதனர். அவர்கள், இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ராயேலிலிருந்து ஒரு குலம் இந்நாளில் குறைந்திருக்கும் இந்நிலை ஏற்பட்டது ஏன் என்று கேட்டனர். மறுநாள் பொழுது புலர்ந்ததும் அவர்கள் எழுந்து அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக் கொடுத்தனர். இஸ்ராயேலின் புதல்வர், இஸ்ராயேல் குலங்கள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் திருமுன் கூடிய சபைக்கு யார் வரவில்லை என்று கேட்டனர். ஏனெனில் அவர்கள் மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் கூடும் சபைக்கு வராதவனை கண்டிப்பாக கொல்வோம் என்று ஆணையிட்டு கடும் சபதம் எடுத்திருந்தனர். அவர்கள் தங்கள் சகோதரர்களாகிய பென்யமீன் புதல்வர் மீது இரக்கம் கொண்டனர். இன்று இஸ்ரேலிலிருந்து ஒரு குலம் துண்டிக்கப்பட்டுவிட்டது. நாம் நம் பெண்களை அவர்களுக்கு மணமுடித்து கொடுக்க மாட்டோம் என்று ஆண்டவர் பெயரால் ஆணையிட்டு கூறியுள்ளோம். அவர்களில் எஞ்சியிருப்போருக்கு மனைவியர் கிடைக்க நாம் என்ன செய்யலாம் என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டனர். இஸ்ரேலின் குலங்களிலிருந்து மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் கூடிய சபைக்கு எந்த குலம் வரவில்லை என்று பார்த்தபொழுது, கிளையாதை சார்ந்த யாபேசிலிருந்து சபைக்கு ஒருவரும் வரவில்லை என்று கண்டனர். மக்கள் எண்ணப்பட்டனர். கிளையாதை சார்ந்த யாபேசு வாழ் மக்களுள் ஒருவரும் அங்கே இல்லை. இஸ்ரேல் கூட்டமைப்பினர் ஆற்றல் மிகு வீரர்களுள் 12,000 பேர்களிடம், புறப்பட்டுச் செல்லுங்கள், கிளையாதை சார்ந்த யாபேசில் வாழும் ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டு அனுப்பினர். மேலும் அவர்கள் கூறியது, நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா ஆண்களையும் ஆணுடன் உறவு கொண்ட பெண்களையும் கொன்றுவிடுங்கள். அவ்வாறே வீரர்கள் கிளையாதை சார்ந்த யாபேசு வாழ் மக்களுள் ஆணுடன் உறவு கொண்டிராத 400 கன்னி பெண்களை கண்டுபிடித்து கானான் நாட்டிலிருந்த சீலோ பாசறைக்கு கொண்டு சென்றனர். இஸ்ரேல் கூட்டமைப்பினர் அனைவரும் ரிமோன் பாறையில் இருந்த பென்யமீன் மக்களுக்கு தூதனுப்பி அவர்களுடன் சமாதானம் செய்து கொண்டனர். உடனே பென்யமீன் புதல்வர் அங்கு திரும்பி வந்தனர். இஸ்ரேலர் கிளையாதை சார்ந்த யாபேசில் உயிருடன் இருந்த பெண்களை அவர்களுக்கு மணமுடித்து கொடுத்தனர். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் மணமுடித்து கொடுக்க பெண்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. மக்கள் பென்யமீன் புதல்வரை குறித்து மனம் வருந்தினர். ஏனெனில் ஆண்டவர் இஸ்ரேல் குலங்களில் ஒரு பிளவை ஏற்படுத்தினார். கூட்டமைப்பின் முதியோர்கள் பென்யமீன் மக்களில் பெண்கள் அழிக்கப்பட்டு விட்டதால் எஞ்சியோருக்கு மனைவியாக கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று கேட்டனர். மேலும் அவர்கள் கூறியது, பென்யமீன் மக்களுக்கு சொந்த வாரிசு வேண்டும், இல்லையேல் இஸ்ரேலில் ஒரு குலம் அழிந்துவிடும். நாம் நம் புதல்வியரை அவர்களுக்கு மனைவியாக அளிக்க முடியாது. ஏனெனில் பென்யமீன் புதல்வருக்கு பெண் கொடுப்பவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆணையிட்டு கூறியுள்ளோம். இதோ பெத்தேலுக்கு வடக்கே, லெபனோனுக்கு தெற்கே, பெத்தேலிலிருந்து செக்கேமுக்கு செல்லும் நெடுஞ்சாலையின் கிழக்கே இருக்கும் சீலோவில் ஆண்டுதோறும் ஆண்டவருக்கு விழா நடைபெறுகின்றது. எனவே அவர்கள் பென்யமீன் புதல்வரை நோக்கி, செல்லுங்கள், திராட்சை தோட்டங்களில் ஒளிந்து கொண்டு கவனமாக உற்று நோக்குங்கள். சீலோ மகளிர் நடனமாட வெளியே வரும்பொழுது நீங்கள் திராட்சை தோட்டங்களிலிருந்து வெளியே வாருங்கள். ஒவ்வொருவனும் சீலோவின் மகளிருள் ஒருத்தியை உங்களுக்கு மனைவியாக தூக்கி கொண்டு பென்யமீன் நாட்டுக்கு ஓடிவிடுங்கள். அவர்கள் தந்தையரோ சகோதரரோ எங்களிடம் முறையிட வந்தால் நாங்கள் அவர்களிடம் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். ஏனெனில் போரில் எங்களுள் எவனும் மனைவியாக எப்பெண்ணையும் கவர்ந்து கொள்ளவில்லை. நீங்களும் அவர்களுக்கு பெண் கொடுக்கவில்லை.
எனவே நீங்கள்தான் குற்றவாளிகள் என்று பதிலளிப்போம் என்றனர். பென்யமீன் புதல்வரும் அவ்வாறே செய்தனர். தங்கள் எண்ணிக்கைக்கேற்ப நடனமாடியவர்களிலிருந்து கவர்ந்த பெண்களை தூக்கி கொண்டு தங்கள் உரிமை பகுதிகளுக்கு திரும்பிச் சென்றனர். அங்கு நகர்களை கட்டியெழுப்பி அவற்றில் குடியேறினர். அப்பொழுது இஸ்ரவேல் புதல்வர்களுள் ஒவ்வொருவனும் தன் குலத்திற்கும் குடும்பத்திற்கும் திரும்பிச் சென்றான். அங்கிருந்து ஒவ்வொருவனும் தன் உரிமை பகுதிக்கு சென்றான். அந்நாள்களில் இஸ்ரவேலுக்கு அரசன் கிடையாது. ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மை எனப்பட்டதை செய்து கொண்டிருந்தனர். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த மீள் பார்வையிலே 3 கருத்துக்களை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். வாழ்வு தருகிற பெண்ணாக, பலமைப்படுத்துகிற பெண்ணாக, வாழ்வை உறுதிப்படுத்துகிற பெண்ணாக தெபோரா சித்தரிக்கப்படுகிறாள்.